Hello everyone, this is Malati from Imaya Matriculation High Secondary School, Chennai. Today we are going to see about Chapter 5 Capital Market Part 2. Okay, in the previous Part 1 we have discussed about meaning of capital market, characteristics of capital market, kinds of capital market and also functions on importance of capital market. Let us see what are the things we are going to see in this video. Today, we are going to discuss about Indian capital market evolution and growth. Evolution and growthனா என்ன சொல்ல முடியும்? தோற்றம் மற்றும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி அது தொடங்குச்சு, அது எப்படி இப்போது இம்ப்ரூவ் ஆகிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி நம்ம பார்க்க போகிறோம். The period between 1947 and 1973 market the development of infrastructure for capital market. என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் மென் பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? அதாவது பில்டிங்ஸ், ரோட்ஸு, பவர் சப்ளை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் என்ன பண்ணாங்க, அவங்க உருவாக்குனாங்க. இதுதான் 1947லேருந்து 1973 அவங்க பண்ணாங்க. வேறு என்னெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க? டியூரிங் திஸ் பீரியட் அ நெட்வொர்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சச் அஸ் IFCI, ICICI, IDBI and UTI, SFCS அண்ட் SIDCS வேர் எஸ்டாப்ளிஷ்ட். இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் டெவலப் பண்ணாமல் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனையும் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IFCI? இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் ICICI இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. IFCIயில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபினான்ஷியல் கார்ப்பரேஷன், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கார்ப்பரேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ICICIயில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன், கடன் மற்றும் முதலீடு. ஓகேவா? நெக்ஸ்ட் IDBI இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் டெவலப்மெண்ட் பேங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் UTI யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்முலேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் SFCS State Finance Corporation and last one is SIDCS State Industrial Development Corporation. இது எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் தீஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்ட்ரென்தன் த கேபிட்டல் மார்க்கெட். இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது மூலயமா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடச்சதுனால கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு இது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. Next, during the period between 1980 and 1992. Okay, in this period 1980 and 1992, the debenture emerged as a powerful instrument of resource mobilization in the primary market. என்ன பண்ணியிருக்காங்க, ரிசோர்ஸ்னால் என்னது, வளங்களை ரொம்ப மேம்படுத்தி பார்த்துருக்காங்க. ஓகேவா? அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸஸை வச்சு அவங்க மேலே எப்படி வளருது அப்படின்னு பார்த்துருந்தாங்க. நெக்ஸ்ட் த பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட். இது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸும் என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் செக்டார் பாண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், இந்தியா புல்ஸ் கன்சியூமர் ஃபினான்ஸ் லிமிடெட். ஓகேவா? பப்ளிக் செக்டர்னால் தனியார் நிறுவனங்கள், அதாவது பொது நிறுவனங்கள் அப்படி சொல்லுவாங்க. பப்ளிக்காக ஒரு சில செக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நடைமுறைக்கு வந்துச்சு. தேர் வாஸ் அ மொமெண்டஸ் க்ரோத் இன் செகண்டரி மார்க்கெட். இது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் செகண்டரி மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத் நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் ஆஃப் 80 and 1992 they have mobilized their resources in the primary market and also they have introduced public sector bonds and also there was a tremendous growth in the secondary market. Next is SEBI. What is meant by SEBI? SEBI full form is the Securities and Exchange Board of India. Okay, Securities Exchange Board of இந்தியா. அங்கே என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, செக்யூரிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி அது செபி மூலியமாக தான் இயங்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? செபி
emerged as an effective regulatory body for the primary and secondary market and afford a measure to protection to small investors. செபி பார்த்தீங்கன்னாக்கா பிரைமரி மார்க்கெட்டையும் செகண்டரி மார்க்கெட்டையும் இயங்கிறதுக்கே, அதாவது அதை ஒர்க் ஆகிறதுக்கே ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செபியோட முக்கிய எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். ஓகேவா? வாட் வாஸ் த மெயின் எய்ம் ஆஃப் செபி? To protect small investor. This question can be asked in 1 marks. Okay. The next, new financial services such as credit rating was introduced. Okay. Credit rating ஆனது கடன் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, யூஸ் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. A number of committees were constituted in order to suggest measure to revamp the working of the secondary market. Some of these committees were The number of committees were constituted in order to suggest measure to revamp and restructure the working of secondary market. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்டரி மார்க்கெட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரிவாம்ப் அண்ட் ரீஸ்ட்ரக்சர், அதை மாற்றி அமைக்கிறதுக்காக நிறைய கமிட்டிஸ் மூலயமா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, மேலே கொண்டு போய் கமிட்டிஸ் மூலயமா அதை முன்னேற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கமிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஆன் ஆர்கனைசேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், next working group on the development of capital market, a study group of guidelines relating to valuation and new instrument etc. இந்த கமிட்டிஸ் எல்லாருமே சேர்ந்து செபியா வந்து மேலோங்கி கொண்டு போகிறதுக்கு, அதாவது அடுத்த நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. தீஸ் ஆர் த இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட் எவல்யூஷன் அண்ட் growth during the period of 1947 to 1973 and 1980 to 1992. Next, today we are going to see an interesting topic about new financial institution. Okay, புதிய நிதி நிறுவனங்கள் அப்படின்னு. ஓகே, நியூ ஃபினான்ஷியல் நிதி நிறுவனங்கள்லாம் என்னது, நம்ம எங்கெல்லாம் வந்து நமக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும், எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கேபிட்டல் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are seven types of financial institution. Okay, first one is venture fund institution. What is meant by venture fund institution? துணிகர நிதி நிறுவனம், அதாவது நியூ இன்ஸ்டியூஷன். ஓகேவா? வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்சிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஈக்விட்டி ஃபினான்சிங் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் ஃபண்டிங் நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். எதுக்கு மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு புதுசாக இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஃபார்ம் பண்ணி ஒரு புது ஐடியாவோட வெளிவரவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் பிரிங் இன்டு ஃபோர்ஸ் த ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸ் விச் ஆர் கன்வெர்டட் இன்டு கமர்ஷியல் ப்ரொடக்ஷன். ஓகே, அவங்க எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டியூஷன் மூலயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, and also they include risk capital foundation of IFCI venture fund of IDBI, SIDBI, technology development and infrastructure of India, corporation of India and others. இவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. The next one is mutual fund. What is meant by mutual fund? பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வாட் இஸ் meant by that? Financial institution that provide facilitates for channeling saving of small investor avenues of productive investment are called mutual. They will provide facilitating for channeling savings of small investor கிட்ட இருந்து வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய அளவில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி, யூடிஐ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரஸ்பர நிதி அப்படின்னு சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ banks, some of the commercial banks also have been engaged in this, like SBI and Canara Bank are carrying out the business of mutual funds. These banks also carrying with the help of mutual funds. Next one is factoring institution. What do you mean by factoring institution? You all might have studied in 11th standard itself. Factorனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபேக்டரிங்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பொருள் வாங்கியிருப்போம், ஆனால் நம்மளால் இப்போ அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது. சரியா? அதனால் இன்னொரு பர்சன், அதாவது ஃபேக்டரிங் அப்படின்னு இருக்கவங்க இருந்து ஃபேக்டர்ன்றவர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பதிலாக கம்பெனிக்கு பே பண்ணிவிடுவாங்க. நமக்கு அந்த பணம் கிடைக்கும் போது அந்த டைம், அதாவது நான் கம்பெனிக்கு அவங்க பே பண்ணுற போது நான் சொல்லியிருப்பேன் 3 monthsக்குள்ளே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்கள்
எனக்கு பதிலாக நீங்கள் பே பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ எனக்கு அந்த டைம்குள்ளே நான் என்ன பண்ணோம், ஃபேக்டருக்கு பணம் கொடுத்துருவேன். அவங்க இது மூலிமா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபேக்டரிங். ஓகே, நவ் லெட் அஸ் see in briefly. Okay, here the factoring institution collect the book debts for and on behalf of its clients. கிளைண்ட்ஸுக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்க கடனை ஏற்றுக்குவாங்க கொஞ்ச காலத்துக்கு மட்டும், ஒரு 3 months ஆஃப் பீரியட் இல்லை 6 monthக்குள்ளே பே பண்ணிடுறேன்னு சொல்லி அவங்க கிளைண்ட்ஸுக்கு பதிலாக அவங்க கடனை ஏற்றுப்பாங்க. ஹியர் த கம்பெனி இஸ் கிவிங் goods to debtor. Okay, the debtor is saying to the factor that he will pay his debt for credit after his expiry. Okay, here they are paying to the company at discount. ஓகே, அண்ட் அசைன்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபேக்டர் என்ன பண்ணுறாங்க, கம்பெனிக்கு பே பண்ணுறாங்க வித் அமௌண்ட் ஆஃப் சம் டிஸ்கவுண்ட். ஓகே, அண்ட் கம்பெனி இஸ் பேயிங் த ரிசீவபிள்ஸ், தட் மீன்ஸ் பில்ஸ் ரிசீவ் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. ஓகேவா, ஆஃப்டர் சம் பீரியட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த டெட்டார் வந்துட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேக்டர் இஸ் கெட்டிங் கமிஷன் ஓவர் திஸ். இட் இஸ் கால்ட் ஆஸ் ஃபேக்டரிங். The next one is over the counter exchange of India. Okay, what they will do? The OTCI was set up by a premier financial institution to allow the trading securities across the electronic counters throughout the country. Okay, without the physical existence of a person. ஓகேவா, ஒருத்தரோட அவங்க அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கணுன்ற அவசியமே இல்லாமல் த்ரூ எலக்ட்ரானிக் கவுண்டர்ஸ், எலக்ட்ரானிக் மூலியமாகவே இன்டர்நெட் மூலியமாகவே என்ன பண்ணிடுவாங்க, ட்ரேடிங் பண்ணிடுவாங்க. தட் இஸ் அ ப்ராசஸ் ஹேப்பன்ட் இன் த ஓவர் த கவுண்டர் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஓகே, அண்ட் ஆல்சோ தே ஆர் வெரி டிரான்ஸ்பரன்சி ஆஃப் their transaction. வெளிப்படையாக இருப்பாங்க அவங்க டிரான்சாக்ஷன்ஸில். குயிக் டீல், சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க, சீக்கிரமாக செட்டில்மெண்ட்டும் முடிச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ பெட்டர் லிக்விடிட்டி. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வேளை ஷேர்ஸே இதில் விற்று நமக்கு காசாக்கணும்னா சீக்கிரமாக நமக்கு ஷேர்ஸை விற்று பணமாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. The next one is National Stock Exchange of India Limited. Okay, already you all have studied about stock exchange. Stock exchange na enna sollirken, where they will be selling shares, stocks, bonds. That place is called as stock exchange. And moreover, only ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் வில் பி தேர். அதாவது ஒரு இவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஸ்டாக்கு, ஸ்டாஷு, கம்பெனி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அங்கே சேல் பண்ணுவாங்க. ஓகே, த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், த எக்ஸ்சேஞ்ச் எய்ம் அட் ப்ரொவைடிங் த அட்வான்டேஜ் ஆஃப் நேஷன் வைட் எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸ் ஸ்கிரைப்லெஸ் அண்ட் ஃப்ளோர்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம் இன் செக்யூரிட்டிஸ். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா திறமையாகவும் வெளிப்படையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1992. ஓகே, ஒரு மாடல் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதல்ல அதை உருவாக்கியிருக்காங்க, முதல்ல அதை ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் அதை மேலே வளர்த்துட்டே போயிருக்காங்க. ஓகே, the next one is National Clearance and Depository System. Okay, what are the thing it will be happen here? National Depository System, which arranges to provide for the transfer of ownership securities in exchange on payment by book entry on electronic ledgers without any physical moment of transfer deed. நம்ம காசாக எதுவுமே கையில் கொடுக்கலனா கூட எலக்ட்ரானிக் இன்டர்நெட் மூலயமா நெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா கூட என்ன பண்ணிடலாம், தே கேன் கெட் த கிளியரன்ஸ். ஓனர்ஷிப்பை ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட அவங்க மாற்றிடலாம். ஓகேவா, நெட் கேஷ் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. த்ரூ இன்டர்நெட் ஆல்சோ தே கேன் transfer their ownership of security in the exchange of payment book. Payment bookல இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். The next one is National Securities Depository System. Okay, the National Securities Depository System Limited. The National NSDL was set up in the year 1996 for achieving a time-bound dematerialization as well as rematerialization of shares. ஓகேவா, உன்னத்தை உருவாக்குறதுக்கும் சரிதான், அதை மாற்றி அமைக்கிறதுக்கும் சரிதான். ஓகேவா, டெபாசிட்டரி லிமிடெட் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே,
The next one is Stock Holding Corporation of India Limited. Stock Holding Corporation of India Limited aims at serving as a central security depository in respect of transaction of stock exchange. Okay, on the basis of stock exchange, or stock exchange மூலமா என்ன பண்ணுவாங்க, they will transfer the deposits. These are the new financial institutions. Okay, so far we have studied about 8 financial institutions. Let us see the side headings. Venture fund institution, mutual fund, factoring institution, over the counter exchange of India, National Stock Exchange of India Limited, National Clearance and Depository System, National Securities Depository Limited, Stock Holding Corporation of India. Okay, the next topic is commodity market. Okay, what is meant by commodity market? பண்டக சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது, பொருட்கள். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவோம், கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர் ஆர் இன் தட் இட் செல்ஃப் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஓகே, ஹாட் கமாடிட்டிஸ் மார்க்கெட் அண்ட் சாஃப்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட். Hot commodities market are raw materials typically mined such as gold, oil, rubber, iron and ore. ஓகேவா, கோல்டு, ஆயில், ரப்பர், அயன், இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், ஹாட் கமாடிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாஃப்ட் கமாடிட்டி மார்க்கெட். சாஃப்ட் கமாடிட்டிஸ் மார்க்கெட் என்னது, அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ். ஓகே, சச் ஆஸ் வீட், காட்டன், காஃபி அண்ட் சுகர், இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம், நம்ம சாஃப்ட் கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இன் 50 மேஜர் கமாடிட்டி. ஓகே, எவ்வளோ கமாடிட்டிஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 50 மேஜர் கமாடிட்டிஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ தேர் ஆர் 2 types ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட், ஹார்ட் கமாடிட்டி மார்க்கெட் அண்ட் சாஃப்ட் கமாடிட்டி மார்க்கெட். And the next one and last one is derivative market. Okay, derivative marketனா என்னன்னு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வருவிக்கப்பட்ட சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்யூச்சருக்காக, ஓகேவா, ஃப்யூச்சருக்காக நம்ம ஒரு பாண்டோ, ஸ்டாக்கோ, கமாடிட்டியோ, கரன்சியோ இதெல்லாம் சேர்த்து வைக்கிறது பேர் என்னன்னு சொல்லுவோம், என்ன மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். டெரிவேட்டிவ் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் த trading in financial instruments such as future contracts and option used to help control financial risk. நம்மளோட பிற்காலத்துக்காக, நம்மளோட ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணி வைக்கிறோம். ஓகேவா, அந்த டைமில் எந்த ரிஸ்க்கும் நம்ம எடுக்க வேண்டாம், நமக்கு ஒரு சேவிங்ஸ் கையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேவ் பண்ணி வைப்போம். எப்படியெல்லாம் அதை என்னென்ன மாதிரியா அதெல்லாம் சேவிங்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்போம், இல்லைனா பாண்ட்ஸ் வாங்கியிருப்போம், இல்லை கமாடிட்டிஸ் கரன்சிஸ் வாங்கியிருப்போம், இல்லைனா மார்கேஜஸ். ஓகேவா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ். ஓகே, I hope all you have understood this lesson, and let us continue with the 6th lesson. Do subscribe my channel and give comments. Thank you.